சாமி கும்பிடுறதுல நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லுவாங்க. இதில என்னோட கருத்த வந்து நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். அது தப்பா இருந்தது அப்படின்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோஸ்ல Instagramல, YouTubeல எல்லாம் பார்ப்போம். இந்த மாதிரி சாமி கும்பிடணும், இந்த சாமிக்கு இந்த பூ தான் வைக்கணும், இவ்ளோ பொட்டு வைக்கணும், இவ்ளோ விளக்கு ஏத்தணும், இவ்ளோ திரி போடணும்னு சொல்லிட்டு நெறைய வந்து சொல்லுவாங்க. அதையெல்லாம் பார்த்தா நெறைய கன்ஃப்யூஷன் ஆகும். ஒரு வேளை நம்ம இது செய்யாம விட்டோம்னா, நமக்கு சாமி வந்து ஏதாவது தண்டனை குடுத்துருமோ, இல்ல ஏதாவது கஷ்டங்கள குடுத்துருமோன்னு சொல்லிட்டு நெறைய நெகட்டிவிட்டி தான் வந்து வரும். ஒண்ணு அம்மா வீட்டு சைட்ல இருந்தோ, இல்ல மாமியார் வீட்டு சைட்ல இருந்தோ, அவங்க காலங்காலமா எப்படி சாமி கும்பிடுறாங்களோ, அதுபடி நாம ஃபாலோ பண்ணலாம். அப்படியெல்லாம் இல்லையா, சாமி கும்பிடுற அன்னைக்கு நல்லா சுத்தபத்தமா குளிச்சுட்டு, வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு சாமி கும்பிடலாம். நம்ம எப்படி சாமி கும்பிட்டாலும், கடவுள் வந்து நமக்கு நல்லது தான் பண்ண போறாரு. நம்ம கேட்டது கிடைச்சிருச்சா, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இல்ல நம்ம கேட்டது கிடைக்காம வேற ஏதாவது கிடைச்சிருச்சு அப்படின்னா, கடவுள் மேல கோவப்படாம, நமக்கு கண்டிப்பா ஏதாவது நல்லதுக்காக தான் இத குடுத்துருப்பாருன்னு நெனச்சுட்டு நன்றி சொல்லுங்க. மனச சுத்தமா வச்சு நல்ல மனசோட கும்பிட்டாவே, கடவுள் கண்டிப்பா நமக்கு நல்லது குடுப்பாரு. எந்த கடவுளும் வந்துட்டு நீ இப்படி தான் கும்பிடணும், இப்படி தான் செய்யணும், இப்படி செஞ்சா தான் நான் உனக்கு வந்து வரம் குடுப்பேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. அதனால எந்த குழப்பமோ, எந்த பயமும் இல்லாம உங்களுக்கு புடிச்ச மாதிரி சாமி கும்பிடுங்க.